சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த ஆர்மி கேம்ப தான் காட்டுறாங்க. பார்த்தா பக்காவா ஃபைட்டர் ஜெட்லாம் வச்சுக்கிட்டு அங்க இருக்க லீடரும் அட்னன்ஸ் எடுத்துக்கிட்டு, ஓ நீ தான் ஃப்ராஸ்டர் ஈனோசா அப்படிங்கிறாரு. இவரோட பேரு ஸ்டீபன் ஷிப்லே. இவர் ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியர். அப்புறம் வேற எதையும் நம்ம ஹீரோவால பார்க்க முடியல. ஹீரோவும் எஸ் சார் நான் தான் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் அப்படின்ட்டு என்னால இவரோட பவர்ஸையும் அனலிட்டிக்கல் ஐஸ்னால செக் பண்ண முடியல. இவர் ரொம்பவே பவர்ஃபுல்லாட்டங்குது அப்படிங்கிறான். அப்ப அந்த ஸ்டீவனும், சோல்ஜர்ஸ் எனக்காக நீங்க எல்லாம் ஒரு ஃபேவர் பண்ணணும். இந்த மிஷன் முடிச்சிட்டு எல்லாரும் உயிரோட திரும்ப வரணும். இதை எனக்காக பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவங்க ஹல்கு மாதிரி இருக்க ஒருத்தனும், சார் நாம எல்லாம் உயிரோட வந்துருவோம். ஆனா இந்த குழந்தை பையனை யாரு பாத்துப்பாங்க அப்படின்னு கேக்குறான். பக்கத்துல இந்த மொட்டையும் இது பெரிய காமெடி மாதிரி உளுந்து உளுந்து சிரிக்கிறான். அந்த ஸ்டீவனும், டே வாயை மூடிட்டு சும்மா இருங்கடா. இந்த ஸ்டார்லைட் சிட்டில இருந்து மொத்தம் 4 ஸ்குவாட்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுல 40 வாரியர்ஸ் இருக்காங்க. இதுவே இந்த மிஷனை முடிக்கிறதுக்கு போதுமானதுதான் அப்படிங்கிறாரு. அந்த ஹல்கும் ஓகே சார் அப்படின்ட்டு, ஆனா இங்க 39 வாரியர்ஸ் தான் இருக்க மாட்டாங்குது. இந்த குழந்தை பையனை போய் நம்மளோட கணக்கு சேர்த்திக்கணுமா அப்படின்னு கேக்குறான். பக்கத்துல இந்த சிவப்பு முடியும் சிரிக்கிறான். அந்த ஸ்டீவனும், டே நான் இப்பதான்டா உங்ககிட்ட சும்மா இருக்க சொன்னேன் அப்படின்ட்டு இப்போ சிரிச்ச எல்லாருமே 100 புஷ்அப் எடுங்கடா அப்படிங்கிறாரு. அவனுங்களும் எஸ் சார் அப்படிங்கிறானுங்க. அந்த ஸ்டீவனும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, டே நீ என்னதான் ஸ்டூடெண்டா இருந்தாலும் இந்த மிஷன்ல உன்னை ஒரு மெம்பரா தான் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதனால நீ உன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகவாது சண்டை போட்டு தான் தீரணும். உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் எஸ் சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு ஆர்மி மேன் மாதிரியே மாறிட்டான். ஹீரோவை பார்த்து சிரிச்சவனுங்களும் அங்க புஷ்அப் எடுத்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் அந்த ஸ்டீவனும், எல்லாரும் உங்களோட ஸ்குவாடுக்கு இன்னும் 15 நிமிஷத்துல போங்க அப்படின்ட்டு கிளம்புறாரு. அவனுங்க எல்லாரும் எஸ் சார் அப்படின்னு கத்துறானுங்க. அந்த ஃபைட்டர் ஜெட்டும் கிளம்பிருச்சு. அப்புறம் அதுக்குள்ள இருக்க ஒரு ஃபிட்னஸ் ஜிம்ம காட்டுறாங்க. அங்க இருக்கவனுங்களும் எல்லாம் வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு சண்டைக்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த கேம்ப்ல இருக்க ஒருத்தனும், ஓ நீ தான் அந்த கிளாட்டிக் அகாடமியோட ஸ்டூடெண்டா? என்னோட பேரு மார்க்கோ, நானும் அங்கதான் படிச்சேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டனடா அப்படின்னு ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறான். அப்போ அந்த மார்க்கோவும், டே இந்த மிஷனுக்கு நீ எதுக்குடா வந்த? இது ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், அதுவா நான் என் ஸ்கூல்ல ரொம்ப டிசிப்ளினா இருந்தனா அதனாலதான் இங்க நம்பிச்சு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த மார்க்கவும், அப்படின்னா நீ ஏதோ பவர்ஃபுல்லான ஃபேமிலி கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிருக்க, அதனாலதான் இங்க அமுச்சு வச்சிருக்கானுங்களா அப்படின்ட்டு இந்த இடத்துல உனக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படிங்கிறான். அப்போ ஒரு கேன் வந்து அந்த மார்க்கோ பக்கத்துல அடிக்குது. அப்போ அந்த ஹல்கு மாதிரி நம்ம ஹீரோட பிரச்சனை பண்ணால அவனும், டே மார்க்கோ போய் ட்ரைனிங் பண்ணு பார்க்கலாம். இந்த குழந்தை பையன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க, போய் ட்ரைனிங் எடுடா அப்படிங்கிறான். அந்த மார்க்கோவும் நம்ம ஹீரோட்ட, டே நீ எதுவும் பண்ணாத, இவன் பேரு புருஷியர் அப்படிங்கிறான். அந்த புருஷியரும் நம்ம மார்க்கோவை இழுத்து, டே நீ இங்க வந்தே 5-6 நாள் தான் இருக்கும், தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைக்காத அப்படின்ட்டு, டேய் குழந்தை இங்க என்ன பண்ற, உன்னை யாரும் இங்க அமுச்சு விட்டாங்க? சரி உங்ககிட்ட ஏதாவது வேல்யூபிளான திங்ஸ் இருக்கா, அதை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும், டே உன் ஃபேமிலியில புதுசா ஒருத்தங்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி தான் பேசணும்னு யாராவது சொல்லி கொடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறான். அந்த புருஷியரும், டே முட்டாள் உடனே இங்க இருந்து போயிரு அப்படிங்கிறான். அங்க இருக்க ஒத்த கண்ணனும், ஆஹா இன்னைக்கு புருஷியருக்கு நல்ல நாள் போலவே அப்படிங்கிறான். பக்கத்துல இருக்க மொட்டையும், டே குழந்தை உனக்கு வெளி உலகத்துல எப்படி பேசணும்னே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த புருஷியர்கிட்ட, டே ஒரு பூனை எப்படி வேட்டையாடுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அவனும் டென்ஷன் ஆயிட்டு, டே முட்டாள் போதும் இதை இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு அங்க இருக்க பெஞ்சை எடுத்து நம்ம ஹீரோ அடிக்கலான்னு தூக்கிட்டு, என்னங்கடா இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, மானம் போகக்கூடாது அப்படின்னு அந்த பெஞ்சை தூக்குறதுல முக்கிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும், சரி சண்டை ஆரம்பிச்சுட்டா போச்சு அப்படின்னு அவனோட ஸ்பியரை எடுத்து அந்த புருஷியரோட கழுத்துலயே வைக்கிறான். அவனும், என்னது அப்படின்ட்டு இதை எப்படா பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும், டே நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்து போயிட்டேன், என்னோட சில்வர் பேந்தம் ஒரு டைம் என் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா ரத்தத்தை பார்க்காத சும்மா இருக்காது அப்படிங்கிறான். அந்த மார்க்கோவும், யாரா இந்த குழந்தை அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்பியரை எடுத்துட்டு, டே நீ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர் மட்டும்தான், ஆனா உங்ககிட்ட எந்த பவருமே இல்லை அப்படிங்கிறான். அந்த புருஷியரும், இப்ப என்னடா சொன்ன அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். நம்ம ஹீரோவும், அதுவா நீ வந்து ஒரு குப்பை அப்படிங்கிறான். அவனும் என்னடா சொன்ன அப்படின்னு கடுப்பாயிட்டு, செத்தடா குழந்தை பையிலே அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும், டே நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க அப்படின்னு அவனோட மூஞ்சில் அடிச்சு பறக்க விட்டுட்டான். அங்க இருக்கவனுங்களும், என்னது புருஷியரையே அடிச்சிட்டானா அப்படின்னு கத்துறானுங்க. அந்த புருஷியரும்
மவனே உன்னை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அந்த ஸ்டீவனும் சோல்ஜர்ஸ் போதும் அப்படின்ட்டு டே புருஷியர் நீ மறுபடியும் புது பசங்க கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. பக்கத்துல இருக்கவனும் சார் புருஷியரை அந்த குழந்தை பையன் அடிச்சிட்டான் அப்படிங்கிறான். அந்த ஸ்டீவனும் என்னது இவங்கிட்ட அடி வாங்கிட்டியா, இதுக்கு மேல நீ அவமானப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு போதும் எல்லாரும் இதோட நிறுத்துங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் சேவ் பண்ணி வைங்க, அப்புறம் நாம ஃபாரஸ்ட் ஆஃப் லைட்டுக்கு சீக்கிரமா போயிருவோம் அப்படின்னு டெரரா ஒரு லுக்க விடுறாரு. அப்புறம் அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் லைட்ல ஒரு பெரிய கோட்டைக்கு முன்னாடி காட்டுறாங்க. அந்த ஸ்டீஃபனும் நானும் அபிஷியல்ஸும் டைரக்டா இந்த பிளேஸோட சென்டருக்கு போய் அங்க இருக்க ஆபத்தான எவாலோட பீஸ்ட பாத்துக்கிறோம், மீதி இருக்க எல்லாம் உங்களோட ஸ்குவாடு பிரகாரம் பிரிஞ்சு போய் உங்களோட பொசிஷன்ல இருந்து எல்லா மான்சரையும் கிளியர் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த மார்க்கோ கிட்ட டே நீ இதுக்கு முன்னாடி இங்க வந்தது இல்லையா அப்படின்னு கேக்குறான். அவனும் இல்ல நான் உன்கிட்ட பொய் சொல்ல விரும்பல அப்படின்ட்டு நான் இந்த வருஷம் தான் இந்த ஆர்மியில ஜாயின் பண்ணனேன் அப்படிங்கிறான். அந்த புருஷியரும் நம்ம ஹீரோவை பார்த்து டே குழந்தை பையா உசுரோட திரும்பி வருவியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் சேச்சா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருப்பேன், ஆனா ஸ்டூடெண்ட்ட ஒருத்தன் அடி வாங்கினானே அவன் நிலைமை தான் என்ன ஆகுமோ தெரியல அப்படிங்கிறான். அந்த புருஷியரும் வாண்டடா வாயை கொடுத்து அவமானப்பட்டுக்கிட்டு போறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணும் டே புருஷியர் உனக்கு புரிஞ்சுச்சா, நாம இப்ப நம்மளோட பொசிஷன்ல இருந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோவோட ஸ்குவாடு லீடர் ஹேசல் அரைஸ். அப்போ அந்த ஹேஷலும் டே புருஷியர் உன்னோட சின்ன சின்ன விளையாட்டுக்காக இந்த டீம்ல இருக்க மத்தவங்களோட உயிர் ஆபத்துல இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அவனும் எஸ் மேம் நான் இனிமே பண்ண மாட்டேன் மேம் அப்படிங்கிறான். அந்த ஹேஷலும் எல்லாரும் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு சில ஜாம்பி டீமன்லாம் வருது. அதை நம்ம ஹேஷல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் லைட் சுத்தி நிறையவே ஸ்மால் வில்லேஜஸ் இருக்கு, இந்த ரீஜியன்ல இருக்க எவால்வுட் பீஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ண வேண்டியது நம்ம ஸ்குவாடோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறாங்க. அந்த புருஷியரும் சும்மாலாம் சொல்லக்கூடாது, அங்க இருக்கிற ஒரு சில ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜாம்பியை கொண்டுட்டு இருக்கான். அப்ப ஹேஷலும் நாம இந்த வில்லேஜோட டீப்பர் பிளேஸுக்கு போலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் உள்ள நடந்து போய் பார்த்தா அந்த ஊரே மயான அமைதியில காய்ச்சலிக்குது. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஆர்டர்ல இருக்க ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய நிறைய ஜாம்பிஸ் இருக்கு. அந்த புருஷியரும் ஓய் இன்னும் ஒரு சில பொம்மைங்க இருக்கா அப்படின்ட்டு அதை அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோவும் என்னது அதுக்குள்ள செகண்ட் ஆர்டர் ஜாம்பியா அப்படின்னு பாக்குறான். அந்த புருஷியரும் உங்களோட தலையை கழட்டாம விட மாட்டேன் அப்படின்னு அந்த ஜாம்பி அட்டாக் பண்ண போறான். பார்த்தா அது அவனோட தலையை கவர்றதுக்கு பறந்து வருது. அந்த புருஷியரும் என்னங்கடா இது, நான் நினைச்சதை விட இந்த ஜாம்பி ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆவறான். அதுவும் அந்த புருஷியரை அட்டாக் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ ஒரு ஈட்டி அந்த ஜாம்பியை கொல்லுது. அந்த புருஷியரும் இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆவறான். பார்த்தா நம்ம ஹீரோ தான் அதை கொன்னு இருக்கான். அந்த புருஷியரும் டே குழந்தை என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் போய் வேலையை பாடுறா அப்படின்ட்டு இந்த செகண்ட் ஆர்டர் ஜாம்பிஸ் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு அந்த ஜாம்பிஸை கூப்பிடுறான். அதுவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோ சும்மா இருப்பானா, உள்ள பூந்து அங்க இருக்க ஜாம்பி எல்லாம் சுத்தி சுத்தி கொல்றான். அந்த மார்க்கோவும் என்னது இவன் உண்மையிலேயே ஒரு அபிஷியல் வாரியர் இல்லையா, இந்த குழந்தை என்னங்கடா நோவைஸ் வாரியரா இருந்துகிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா சண்டை போடுறான், இவங்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த புருஷியரும் ஆமா அப்புறம் அவன் வச்சுக்கிற ஸ்பியரை கூட ஏதோ அசால்ட்டா ஹேண்டில் பண்றான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த ஹேஷலும் டே இங்க இருந்து வேடிக்கை தான் பார்க்க போறீங்களா, இந்த செகண்ட் ஆர்டர் ஜாம்பிஸ் ஒன்னும் ஜோக் இல்ல அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறாங்க. அவனுங்களும் எஸ் மேம் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரானுங்க. அந்த ஹேஷலும் அந்த ஜாம்பி கூட 1v1 போட்டுட்டு இருக்கா. அப்புறம் அவனுங்க ரெண்டு பேரும் அந்த ஜாம்பி கூட முட்டி மோதி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்புறம் நம்ம டீமும் இது என்ன சத்தண்டா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் இல்ல அது ஜாம்பி கமாண்டர் அதோட சோல்ஜர்ஸை சமன் பண்ணி விட்டுருச்சு அப்படிங்கிறான். அந்த மார்க்கோவும் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா ஒரு ஜாம்பி படையே நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. அந்த ஹேஷலும் டே எல்லாரும் கொஞ்சம் காம் டவுனா இருங்க, நாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தே அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு கன்னை வச்சு அந்த ஜாம்பியெல்லாம் அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ கன்னை வச்சு அட்டாக் பண்ணும் போது கூட 2-3 ஜாம்பியை அசால்ட்டா கொள்றான். அதனால இப்ப லெவல் 12 போயிட்டான். அப்புறம் அவனோட காம்பேட் ஸ்கோரும் 800. இதுல கிடைச்ச 12 அப்கிரேட் பாயிண்டையும் ஸ்பீடுக்கு 6 ஸ்ட்ரென்த்துக்கு 6 அப்படின்னு அப்கிரேட் பண்ணிட்டான். அந்த சிஸ்டத்துல இருந்தோம் கங்கராச்சுலேஷன்ஸ் பிளேயர் இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரா அவேக்கன் ஆயிட்டாரு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல நான் இப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரா அவேக்கன் ஆயிட்டேனா அப்படின்ட்டு என்னோட ரேஜ் பூஸ்ட் ஸ்கில்ல ஒரு நாளைக்கு 3 டைம் தான் யூஸ் பண்ண முடியும், அதோட
இதோட கூல் டவுன் டைமும் 8 மணி நேரம். இப்போ அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணட்டுமா அப்படின்னு பாக்குறான். அந்த ஜாம்பி டீமன்ஸும் நம்ம டீம் கிட்ட வந்துருச்சு. ஹேஷலும் எல்லாரும் சண்டைக்கு ரெடி ஆகுங்கடா அப்படின்ட்டு அவளோட ஸ்வாடை எடுத்து ஸ்கை ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்றா. இந்த டெக்னிக் என்ன ரேங்கிங்ல இருக்கு அப்படின்னு சொல்ல கிடையாது. அப்போ அந்த டீம்ல இருக்கவனுங்களும் எல்லாரும் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு கத்துறானுங்க. நம்ம ஹீரோவும் ஆஹா எக்ஸ்பீரியன்ஸ் நான் லெவலப் ஆகணும் இந்தா வந்துட்டேன் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்கு ரொம்பவே எக்ஸைட் ஆகி ஓடிட்டு இருக்கான். இத பார்த்த 3 பேரும் இவன் ஏன்டா திடீர்னு எக்ஸைட் ஆவறான் அப்படின்னு ஷாக் ஆவறானுங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஜாம்பி டீமனால அழிக்க போயிருப்பான்ல, அதை எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுட்டான். அங்கிருந்த கிரேஹார் மனையினும் இல்ல இங்க இன்னும் நிறையவே ஜாம்பிஸ் வருது அப்படின்னு கதறான். நம்ம ஹேஷலும் இந்த ஜாம்பி டீமன் நம்மள சரவுண்ட் பண்றதுக்கு விடக்கூடாது, எல்லாம் உடனே ரிட்ரைவ் ஆகுங்கடா, அங்க ஒரு பில்டிங் சேஃபா இருக்க மாதிரி இருக்கு அங்க போலாம் அப்படின்ட்டு அந்த பில்டிங்கை நோக்கி எல்லாம் ஓடுறானுங்க. அப்புறம் நம்ம டீமும் அந்த பில்டிங்குள்ள போயிட்டு மார்க்கோவும் கேப்டன் அப்புறம் ஈனோஸ் இந்த டோர் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு, சீக்கிரமா உள்ள வாங்க அப்படிங்கிறான். நம்ம ஹேஷலும் ஈனோஸ் இந்த ஜாம்பி டீமன்ஸ் நம்மள சீக்கிரமா சுத்தி வளைச்சிரும், இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு போதுமான டைம் கிடைக்காது, அதனால நீ ஃபர்ஸ்ட் போ, இந்த ஜாம்பி டீமன்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஹேஷலை பிடிச்ச அந்த பில்டிங் பக்கத்துல தள்ளி விட்டான். இத பார்த்த ஹேஷலும் டேய் என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும் என்ன மன்னிச்சிருங்க மேம், ஒரு பொண்ணோட உயிர் ஆபத்துல இருக்கும் போது அதை பார்த்துட்டு நான் சும்மா இருந்தேன் அப்படின்னா உயிரோட இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லை அப்படின்னு மாசா டயலாக் பேசிட்டு இருக்கான். நம்ம லீடரும் டேய் முட்டாள் ஃப்ராஸ்டர் நீயும் உள்ள வாடா அப்படின்னு கத்துறாங்க. நம்ம புருஷியரும் லீடர் முதல்ல நீங்க உள்ள வாங்க அப்படின்னு ஹேஷல அந்த பில்டிங்குள்ள கூப்பிடுறான். நம்ம ஹேஷலும் என்ன விடுங்கடா, இந்த சுச்சுவேஷனை ஈனோஸால தனியா ஹேண்டில் பண்ண முடியாது, நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த புருஷியரும் மேம் இது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, நீங்களே கொஞ்சம் அங்க பாருங்க அப்படிங்கிறான். பார்த்தா மொத்த ஜாம்பி டீமனும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. நம்ம ஹீரோவும் மூச்சை இழுக்கிறான், ஏதோ ஃபயர் பிரீத்திங் மாதிரி நெருப்பெல்லாம் வருது. ஹீரோவும் விங்ஸ் ஆஃப் 100 போடு அப்படின்னு அங்க வந்த மொத்த ஜாம்பி டீமனையும் அடிச்சு பறக்க விட்டுட்டான். அவன் பண்ண அட்டாக்ல அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட். இத பார்த்த 3 பேரும் என்னாது அப்படின்னு வாயை பொளந்துட்டு நம்ம புருஷியரும் லீடரும் இது என்ன டெக்னிக்கடா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நம்ம மார்க்கோவும் என்னாது இவ்வளோ பவரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த புருஷியரும் ஈனோஸ் நீ உள்ள வரலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்த உடனே அடிச்சோம் பிடிச்சோம் அப்படின்ட்டு அந்த டோரை சாத்திட்டானுங்க. பார்த்தா அந்த டோருக்கு வெளியே இருந்து சத்தம் மட்டும் வராம அந்த டோரையும் டங்குன்னு இடிக்குது. வேற என்ன அந்த ஜாம்பி டீமன்ஸ் தான். நம்ம ஹேஷலும் இந்த டோர் கிட்ட நிறைய ஜாம்பி டீமன்ஸ் இருக்கு, ரொம்ப நேரத்துக்கு இந்த டோர்னால தாக்கு பிடிக்க முடியாது, இதுக்கு சீக்கிரமா ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்கே இருக்க ஒரு மொட்டையும் மேம் இங்க படிக்கட்டு இருக்கு, இது வழியா நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனா கொஞ்சம் சேஃபா இருக்கும், அது மட்டும் இல்லாம அட்டாக் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். அப்போ பார்த்தா அந்த டோர்ல இருந்து வர சத்தமும் அதிகமாகிட்டு அந்த டோரை சுக்கு நூறா உடச்சிக்கிட்டு அந்த ஜாம்பி டீமன்ஸ் அத்தனையும் உள்ள வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் என்னங்கடா இந்த டோர் இவ்வளவு ஈஸியா உடஞ்சி போச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹேஷலும் ஈனோஸ் சீக்கிரமா வா அப்படிங்கிறாங்க. நம்ம டீமும் அந்த படியை ஏற ஆரம்பிச்சோட்டி நம்ம லீடரும் அங்க இருந்த இரும்பு டோரை சாத்திட்டாங்க. அந்த ஜாம்பி டீமன்ஸும் வெளியவே லாக் ஆயிருச்சு, அதுங்கனால உள்ள வர முடியல. நம்ம ஹேஷலும் சரி நாம இப்ப 2nd ஃப்ளோருக்கு போலாம், அங்க என்ன ஆபத்து இருக்க போதோ தெரியல அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம டீம் 2nd ஃப்ளோருக்கு வந்துட்டு மார்க்கோவும் இது என்னதுரா அப்படிங்கிறான். அங்க பார்த்தா பாக்குற இடம் ஃபுல்லா செலந்தி வலையா இருக்கு. நம்ம மார்க்கோவும் இங்க மியூட்டன்ட் பீஸ்ட் இருக்குன்னு மட்டும் சொல்லிடாதீங்கடா அப்படின்ட்டு இப்ப அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு என் பின்னாடி என்னடா என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறான். நம்ம புருஷியரும் அவன் முதுகு மேல இருந்த ஸ்பைடர் அடிச்சு தள்ளி விட்டு டே கொஞ்சம் பார்த்து வரமாட்டியா அப்படிங்கிறான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இருக்க பிளாக் ஸ்பைடர், இதோட காம்பட் ஸ்கோரும் கம்மியா தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம வீக்கான பாய்சன் தான் இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்பைடர் மட்டும்தானா அப்படின்னு பாக்குறான். நம்ம ஹேஷலும் இப்ப நம்ம ஒரு ஸ்பைடர் நெஸ்ட்ல இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அந்த புருஷியரும் டே மார்க்கோ கொஞ்ச நேரம் கத்தாம தான் இரண்டா அப்படிங்கிறான். அங்க இருக்க ஒரு மஞ்ச முடியும் லீடர் சீக்கிரமா இங்க வாங்க, இங்க நிறையவே ஸ்பைடர்ஸ் இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹேஷலும் சீக்கிரமா 3rd ஃப்ளோருக்கு போங்கடா அப்படிங்கிறாங்க. அங்க பார்த்தா ஒரு டன் கணக்குல ஸ்பைடர்ஸ் இருக்கு. அந்த ஸ்பைடர்ஸும் நம்ம டீம்மேட்ஸை சுத்தி வளைச்சிருச்சு. லீடரும் இல்ல அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அந்த ஸ்பைடர்ஸும் நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. நம்ம லீடரும் அதை போட்டு தள்ளிட்டு சீக்கிரமா நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போங்க, இங்க இருந்தா நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த பில்டிங் 4 மாடி இருக்கு, அடுத்தடுத்த மாடியில எந்த மாதிரியான மான்ஸ்டர் இருக்கும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியாது, அதனால நம்ம
ரூஃப் டாப்புக்கு போலாம் அப்படிங்கிறான். இவங்களை நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக விடாம அந்த ஸ்பைடரும் துரத்திக்கிட்டே வருது. அப்புறம் ஒரு வழியா ரூஃப் டாப்புக்கும் வந்துட்டு நம்ம மார்க்கோவும் அந்த கதவை சாத்திட்டு இப்பதான்டாப்பா உசுரே வருது அப்படிங்கிறான். நம்ம ஹேஷலும் டே சீக்கிரமா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எனர்ஜியை ரீகெயின் பண்ணிக்கோங்க, சீக்கிரமா இந்த ஜாம்பி டீமன்ஸ் நம்மள அட்டாக் பண்ண வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரின்ட்டு வந்து அந்த மொட்டை மாடியில இருந்து கீழே பார்த்தா பாக்குற இடம் ஃபுல்லா ஜாம்பி டீமன்ஸா இருக்கு. அப்ப நம்ம ஹேஷலும் வந்து புதுசா இது என்னதுரா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அங்க பார்த்தா நிறையவே செகண்ட் ஆர்டர்ல இருக்க உல்ஃப் அந்த ஜாம்பி டீமன்ஸ் கூட சண்டை போட போகுது. இதை பார்த்தா நம்ம ஹேஷலும் ஷாக் ஆகிட்டு அங்க என்னடா நடக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இதை பார்க்கும்போது இந்த உல்ஃப் எல்லாமே ஜாம்பி டீமன்ஸ் கூட ஒரு வாருக்கு போக போகுது அப்படிங்கிறான். பார்த்தா அதுங்களும் அதுக்கேற்ற மாதிரி டெரரான ஃபேஸ் ரியாக்ஷன் தான் வச்சிட்டு இருக்கு. நம்ம லீடரும் ஆஹா சூப்பரு, அந்த ஜாம்பி டீமன்ஸ் கூட இப்ப அந்த உல்ஃப் சண்டை போட்டுச்சுன்னா நாம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த எவாலோட பீஸ்ட் எல்லாம் எதுக்காக இந்த ஜாம்பி டீமன்ஸ் கூட சண்டை போட போகுது அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம லீடரும் டே எல்லாரும் உங்களோட கியரை ரெடி பண்ணிக்கோங்க, நாம இங்க இருந்து தப்பிச்சு போக போறோம் அப்படிங்கிறாங்க. மார்க்கோவும் அட போங்க லீடர், நாம இங்க இருந்து தப்பிச்சு போவோன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறான். லீடரும் டே அவ்வளவு ஈஸியா சோர்ந்து போயிடக்கூடாது, நாம இந்த டெத் ட்ராப்ல இருந்து கண்டிப்பா தப்பிச்சு நம்மளோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணுவோம், அதனால யாரும் உங்களோட தோல்வியை ஒத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் இங்க இன்னும் 1-2 ஜாம்பிஸ் தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம லீடரும் ஹீரோவும் போய் அங்க இருந்த ஜாம்பிஸை கொண்டுட்டு நம்ம ஹீரோவும் பர்ஃபெக்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஸ்குவாட்ல இருக்கவங்களும் ஓ முடிஞ்சிச்சா அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் எல்லாரும் பொறுமையா வாங்க அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த ஜாம்பி டீமன்ஸும் உல்ஃபும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்ப அந்த உல்ஃப் பீஸ்டும் நம்ம டீம் வந்ததை பார்த்துருச்சு. நம்ம ஹீரோவும் டே எல்லாரும் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுங்கடா அப்படிங்கிறான். பார்த்தா அந்த உல்ஃபும் நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. முதல்ல அந்த உல்ஃபை நம்ம ஹீரோ கொண்டுட்டான். அப்புறம் நம்ம லீடர் ஒரு மான்சரை கொண்டுட்டாங்க. அப்புறம் நம்ம மார்க்கோ ப்ரூசியர் கூட செத்து போ மான்சரே அப்படின்னு அந்த உல்ஃபை போட்டு மிதிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம லீடரும் டே போதும் நிறுத்துங்க, அந்த மான்சர் ஏற்கனவே செத்துருச்சு அப்படின்ட்டு நாங்க இங்க இருந்ததை கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப தேர்ட் ஆர்டர்ல இருக்க சேப்ரேட் டூத் உல்ஃப் அப்படின்னு ஒரு லாடு மாதிரி இருக்க உல்ஃப் வருது. இதோட பவர் என்னன்னா ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம இதோட சென்சஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நம்ம லீடரும் இது அதுவா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமா இது அந்த உல்ஃப் கிங் அப்படிங்கிறான்.